கேரள மாநிலம் பாலக்காடு குட்டநாடு பகுதியில் நேற்றைய விழா ஒன்றில் யானை விரண்டு பாகனை மிதித்துக் கொன்ற வீடியோ காட்சிகள் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அந்த காட்சிகளை முதலில் பார்க்கலாம். விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் சதாம். என்ன நடந்தது, விவரங்கள்? பாலக்காடு மாவட்டத்தில் நேற்று விழா ஒன்றில் பங்கேற்ற யானை இரண்டு தனது பாகனை கொண்டுள்ளது. அதே போல உடன் இருந்த மற்றொருவரையும் தாக்கியுள்ளது. அவர் படுகாயமடைந்தவர் தற்போது மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். தற்போது இது குறித்தான காட்சிகளும் வெளியாகியுள்ளது. கேரள மாநிலம் பாலக்காடு மாவட்டத்திற்கு உட்பட்ட குட்டநாடு பகுதியில் நேற்றைய விழா ஆண்டுதோறும் வெகு விமர்சையாக நடைபெறுவது வழக்கம். அதையொட்டி இந்த ஆண்டுக்கான விழா நேற்றைய இரவு நடைபெற்ற நிலையில் கேரளாவில் இருந்து பல்வேறு பகுதிகளில் இருந்து சுமார் 47 யானைகள் பங்கேற்றன. மேலகாலம் முழங்க ஆயிரக்கணக்கான இந்த விழாவில் கலந்து கொண்டனர். அப்போது நாராயணகுத்தி என்ற யானை திடீரென விரண்டு அங்கிருந்து மூடியது. அருகே நின்று கொண்டிருந்த யானை பாகன் சிந்துமோன் என்பவர் யானை கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வர முயன்று கொண்டிருந்தார். அப்போது யானை அவரை தாக்கி கொண்டது. அதே போல மற்றொருவரை தாக்கிய நிலையில் தற்போது அவரும் படுகாயங்களுடன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். மேலும் யானை மிரண்டு ஓடி இருசக்கர வாகனங்கள் அதே போல அருகில் இருந்த 4 சக்கர வாகனங்களையும் சேதப்படுத்தியது. இது குறித்தான காட்சிகள் வெளியாகி அதிர்ச்சி ஏற்படுத்தி வருகிறது. விவரங்களுக்கு நன்றி சதா.